டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்து தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பொதுவெளியில் தனக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2,10,00,000 ரூபாய் மாநில ஸ்டேடாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் திருச்சி சரக டிஐஜியும் ஐபிஎஸ் அதிகாரியுமான வருண்குமாருக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு சீமானுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சீமான் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை. இதையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு தள்ளிவிட்ட நீதிபதி ஏற்கனவே விதிக்கப்பட்ட அந்த இடைக்கால தடையை நீட்டித்தும் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.